என் பெயர் மேரி பிரின்சிலா. நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய துணை மேயராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட அரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியில் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இப்படி பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனால் 234 தொகுதிகளில் உள்ள மகளிர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மீண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாக்களிக்க இருக்கின்றார்கள். மீண்டும் இந்த 2.0 ஆட்சியானது தொடர வேண்டும் என்று ஒவ்வொரு மகளிரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். வாக்களிக்கவும் தயாராகி விட்டார்கள். இன்று எங்களுக்கு நாகர்கோவில் வெற்றி வேட்பாளராக ஆஸ்டின் அண்ணன் அவர்களை தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அதற்காகவும் தலைவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவர் ஒரு சிறந்த ஒரு மக்கள் சேவகர். சிறப்பாக கடந்த காலங்களிலும் சிறப்பாக பணியாற்றியவர். ஒரு மனித நேயத்தோடு அனைத்து மக்களையும் வழிநடத்தியவர். அவருடைய பணிகாலத்தில் அவர்களை சிறப்பாக அவருடைய பணிகளை கண்டு நாங்கள் மகிழ்ந்திருக்கின்றோம். அவருக்கு மீண்டும் ஒவ்வொரு மக்களும் வாக்களிக்கவும், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து மகளிருடைய வாக்குகளையும் பெற்று ஆஸ்டின் அண்ணன் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட மாடல் ஆட்சி தொடர நாங்கள் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருப்போம். ஆஸ்டின் அண்ணனை பொறுத்தவரல்ல, இதற்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மிக்க அனுபவம் கொண்ட ஒரு நபர். மீண்டும் அவர் தொடர்ந்து பணி செய்ய நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அவர் மிகவும் கனிவும் இரக்கமும் கொண்ட ஒரு மாமனிதர். அனைத்து மக்களையும் ஒரே நேர்கொண்ட பார்வையில் அவர் வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல ஒரு நபர். இவரை நாம் அனைத்து மக்களும் ஆதரித்தால், கடந்த 5 ஆண்டுகளில் நாம் இந்த தொகுதியை இழந்ததினால் நமக்கு அந்த திட்டங்கள் சரியாக கிடைக்க ஒரு காலதாமதமாக இருந்தது. இனி வரக்கூடிய இந்த 2.0 ஆட்சியில் உடனடியாக ஒவ்வொரு அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஆஸ்டின் அண்ணனை ஒவ்வொரு மக்களும் நாம் ஆதரிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.